ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரிலேட்டட் டு லிங்குஸ்டிக்ஸ் டாபிக். ஆக்சுவலி திஸ் இஸ் மெத்தட் ஆஃப் அப்ரோச் மெத்தட். நவ் வி ஆர் கோயிங் டு சி அப்ரோச் மெத்தட். வாட் ஆர் தே? ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு டெல் அபவுட் த டூ மெத்தட். ஓகேங்களா? ஒன் இஸ் டிஸ்கிரிப்டிவ் அப்ரோச், செகண்ட் ஒன் இஸ் ப்ரிஸ்கிரிப்டிவ் அப்ரோச். ஓகேங்களா? ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் நவ். ஸோ டிஸ்கிரிப்டிவ் அப்ரோச் மீன்ஸ் what? Observing language use or studying language patterns, structures and rules, and no judgments or correction. These are all contents in the descriptive approach. ஓகேங்களா? இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் அப்ரோச்சில் இருக்குது. அதாவது டிஸ்கிரிப்டிவ் அப்ரோச் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாங்குவேஜ் ஒரு கான்வர்சேஷன் எப்படி நடக்குது, அந்த லாங்குவேஜ் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, ஒரு லாங்குவேஜ் அதோட பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்குது, அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அது எப்படி ரூல்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்த ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ், அதாவது லாங்குவேஜ் எப்படி பயன்படுத்தப்படுது கான்வர்சேஷன் டைமில் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி அனலைஸ் பண்ணுறது தான் டிஸ்கிரிப்டிவ் அப்ரோச். ஒரு லாங்குவேஜ் இருக்குன்னா, ஒரு இங்கிலீஷ் இருக்குன்னா, அந்த இங்கிலீஷில் எப்படி கிராமரை ஃபாலோ பண்ணுறாங்க, என்ன மாதிரி பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி ஸ்ட்ரக்சரை கொடுக்குறாங்க அந்த லாங்குவேஜுக்கு அப்படின்னு அதை அனலைஸ் பண்ணுற விதமாக டிஸ்கிரிப்டிவ் அப்ரோச் அப்படிங்க. இதில் எந்த ஒரு நம்ம ஒன்லி அப்சர்வ் மட்டும் தான் பண்ணணும், அதை லிசன் பண்ணணும், அவ்வளோதான். அதில் கரெக்ஷனோ அதை பற்றி ஜட்ஜ்மெண்ட்டோ எந்த வேலையும் பண்ணக்கூடாது. இதுக்கு பேர் தான் டிஸ்கிரிப்டிவ் அப்ரோச். டிஸ்கிரிப்டிவ் அப்ரோச்னால் என்னென்னு புரியும் நமக்கு. நம்புகிறேன் லாங்குவேஜ் எப்படி பயன்படுத்துகிறாங்க, அதோட அந்த ஒரு கான்வர்சேஷனில் எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி அனலைஸ் பண்ணுறது தான் டிஸ்கிரிப்டிவ் அப்ரோச். எந்த ஒரு கரெக்ஷனும் இல்லாமல் இருக்கிறது தான் டிஸ்கிரிப்டிவ் அப்ரோச் அப்படிங்கிறது. ஸோ செகண்ட் ஒன் இஸ் we move to prescriptive approach. What is that? We can explain this. So first one is correcting grammar mistake. இதிலே நீங்கள் புரிஞ்சிக்கலாம் what is the difference between descriptive approach and a prescriptive approach. Earlier we have done some explanation in this descriptive approach. There no judgments or correction. இது அதாவது ஜட்ஜ்மெண்ட்டோ கரெக்ஷனோ எதில் கொடுத்துருக்கூடாது இல்லாமல் இருந்துச்சுன்னா அது டிஸ்கிரிப்டிவ் அப்ரோச். ஆனால் ப்ரிஸ்கிரிப்டிவ் அப்ரோச்சை பொறுத்த வரைக்கும் கிராமர் மிஸ்டேக் இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கணும். அந்த மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணணும். எதை பொறுத்த வரைக்கும்னா ப்ரிஸ்கிரிப்டிவ் அப்ரோச். ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இதுதான், நல்லா புரிஞ்சுக்கணும். டிஸ்கிரிப்டிவ் அப்ரோச் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா லாங்குவேஜ் யூசேஜை பற்றி படிக்கிறது தான் டிஸ்கிரிப்டிவ் அப்ரோச். லாங்குவேஜ் யூசேஜ்னால் என்ன? கான்வர்சேஷன், ஒரு லாங்குவேஜ் மொழி இருக்குது, அந்த மொழியை பற்றி அதோட அமைப்பு எப்படி இருக்குது, அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எப்படி ஃபாலோ பண்ணணும், எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை அனலைஸ் பண்ணுறது தான் டிஸ்கிரிப்டிவ் அப்ரோச். அதே சமயத்தில் வேரியஸ் அட் த சேம் டைம் ப்ரிஸ்கிரிப்டிவ் அப்ரோச் பார்த்திங்கன்னா என்னென்னா, நம்ம கரெக்ஷன் பண்ணி தரணும். அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த லாங்குவேஜில் இருக்கக்கூடிய கிராமர் மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்ம கரெக்ஷன் பண்ணி கொடுக்குறது தான் ப்ரிஸ்கிரிப்டிவ் அப்ரோச். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்படி தான் பேசணும் அப்படின்னு சொல்லி தரது தான் ப்ரிஸ்கிரிப்டிவ் அப்ரோச் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதுதான் லிங்குஸ்டிக்ஸ் ரிலேட்டடாக பார்க்கும்போது ரெண்டு அப்ரோச், ஒன்று டிஸ்கிரிப்டிவ் அப்ரோச், ரெண்டாவது ப்ரிஸ்கிரிப்டிவ் அப்ரோச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தேர்ட் ஒன் அடிஷ்னலாக உங்களுக்கு நான் ஒன்று கொடுக்க போகிறது என்ன, என்கோடிங் டீகோடிங் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஸ்டூவர்ட் ஹால் அப்படிங்கிறவர் தான் இந்த என்கோடிங் அண்ட் டீகோடிங் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வராது. இட்ஸ் ஒன் ஆஃப் த என்னது, இது ஒன்றா உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இட் லீட் யூ டு த நெட் அண்டு யூஸ் இஸ் செட் ஆல்சோ என்ன பண்ணுறாங்க எல்லா விஷயத்தையும் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாட் இஸ் மீன் பை என்கோடி அப்படின்னு பார்க்கும்போது, என்கோடி ஒன் ஹூ, அதாவது சம் ஒன், ஓகே, கிரியேட்டர் யார் வேணாலும் இருக்கலாம், ஹூவர் மேபி, ஓகேங்களா, யார் வேணாக்கா. என்கோடிங் ENCODING என்கோடிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்னென்னா, நம்ம இப்போ ஒரு என்கோடிங்னா நம்ம ஒரு ப்ரோக்ராமர். இப்போ நான் வந்து ஒரு டெலிவிஷன் நடத்துகிறேன், அந்த டெலிவிஷனுக்கு ப்ரோக்ராம் தேவை. ஓகே, டெலிவிஷனுக்கு ப்ரோக்ராம் தேவை. ஓகே, நான் யூடியூப், இன்னும் உதாரணத்துக்கு ஒரு யூடியூப் சேனல் எனக்கு வேணும். அந்த யூடியூப் சேனலுக்கு நான் கண்டென்ட் வேணும். ஓகேவா, நான் கண்டென்ட்டை என்ன பண்ண ரெடி பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச நான் ஒன்று உருவாக்குறேன். என்னோடய இன்டென்ஷனில், என்னோடய எண்ணங்கள் படி நான் ஒரு கண்டென்ட்டை உருவாக்குறேன். அந்த கண்டென்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு மீனிங் வச்சுருப்பேன். இதுதான் அந்த மக்களுக்கு போய் ரீச் ஆகணும், என்னோட கருத்தியல் அந்த கண்டென்ட் மூலிமா மக்களுக்கு ரீச் ஆகணும் அப்படி சொல்லி என்னோடய இன்டென்ஷனில் என்னோடய ஐடியாவை நான் அந்த கண்டென்ட்டில் கொடுப்பேன். அது ஒரு மெசேஜாக மக்களுக்கு போகும். ஓகேங்களா, அதுதான் என்கோடிங். ஓகேங்களா, ஸோ மெசேஜஸ் கிரியேட்டட் வித் ஸ்பெசிஃபிக் மீனிங். அதாவது நான் கொடுக்கக்கூடிய அந்த கண்டென்ட்டு ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு மெசேஜை சுமந்து போகுது. ஒரு சோப்பு விளம்பரம்னா சோப்பை தான் நான் சோப்பு விளம்பரம்னா அது சோப்பு சம்மந்தமாக சில விஷயங்களை மெசேஜ் அதில் வச்சு தான் நான் கொடுக்குறேன். மக்கள் இந்த சோப்பு வாங்கி குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டென்ஷன் மீனிங்காக நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, என்கோடிங் அதுதான் என்கோடிங். அடுத்த டீகோடிங் அப்படிங்கிற விஷயம் பார்த்தோன்னா, ரிசீவர். என்கோடிங் சொல்கிறவங்க சென்டர், டீகோடிங், அதாவது டீகோடிங் அப்படிங்கிறவங்க ரிசீவர், வாங்குறவங்க.
நான் ஒரு மீனிங்கை வச்சு ஒரு பொருளை நான் விற்கிறேன். டீகோடிங் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பல பேர் என்ன பண்ணுறாங்க, பலவிதமான விஷயங்கள அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. நான் ஒரே ஒரு பொருளை உங்கள்கிட்ட நான் கொடுக்குறேன், யூடியூப் கண்டென்ட்டில் கொடுக்குறேன், அது என்னோடய மீனிங் வச்சு. ஆனால் பல பேர் என் யூடியூப் சேனல் பார்ப்பாங்களே, அந்த பல பேருக்கு ஒவ்வொரு ஐடியாவும் அந்த கண்டென்ட் தோணும், ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு இன்டர்பிரேஷன் ஏற்படும். ஸோ இதுதான் ரிசீவரை பொறுத்த வரைக்கும் நிறைய விதமாக மாறுபடும் மீனிங்கு அப்படிங்கிற விஷயத்த. மீனிங்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறையா விதமாக மாறுபடும், டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் நிறையா மல்டிபிள் ஆகும் அப்படி சொல்கிறது தான் டீகோடிங் அப்படிங்கிற விஷயம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை.